Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 188. ஓபன் பண்ணா அந்த ஷாண்டியன்ஸ் மக்களை தான் காட்டுறாங்க. அந்த நிலநடுக்கம் வந்ததுனால அவங்க எல்லாம் ஒரு ஆளு செத்து போயிட்டான். அவனை சோகமா கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் புடிச்சு வச்சிருந்தாயிலே நோலாண்டோட ஆளுங்க அவங்கள போட்டு வாங்குன்னு வாங்கி தள்ளுவாங்க. அவனுங்களும் எவ்வளவு பேசி பார்ப்பாங்க, நம்ம டீல் இது கிடையாது, தேவையில்லாம வந்து அட்டாக் பண்ணாதீங்கன்னு கெஞ்சின்னு எஞ்சிட்டு இருப்பானுங்க. அந்த டைம் போது அந்த சின்ன பையன் இடையில வந்து உட்காந்துக்குவான். உடனே கூட்டமெல்லாம் வழிய விடுறா, எதுக்கு தேவையில்லாம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்க கூட போய் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்து செம்மையா ஷாக் ஆவாங்க. அவன் மத்தவங்க எல்லாம் பார்த்து, இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் இதே மாதிரி வெட்டி கௌரவத்தை புடிச்சு தொங்கிட்டு இருப்பீங்க, சொல்லுங்க அம்மா தம்பி, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறியான்னு அந்த நோலாண்டோட ஆளுங்க எல்லாம் ஆச்சரியமா பாப்பானுங்க. அப்படியே கட் பண்ணா இங்க அந்த நோலாண்டு ரெண்டு பாறைக்கு நடுவுல மாட்டிட்டான்ல, அத அந்த கல்கரா மண்டையன் ஜாலியா உட்காந்து பாத்துக்கிட்டு, இன்னும் ஒரு டைம் சூரியன் மறைஞ்சா போதும், கொய்யால நீயும் உங்க ஆளுகளும் காடு கிட்ட போறீங்க, அதுவும் நான் தாண்டா அனுப்ப போறேன்னு வெறியோட உட்காந்துட்டு இருப்பான். நோலாண்டு மாட்டிட்டு இருக்க இடத்துல இருந்து கஷ்டப்பட்டு முக்குன்னு முக்கி வெளியே வர ட்ரை பண்ணுவான். ஆனா ஒண்ணு வேலைக்கு ஆகல. அதை பார்த்துட்டு அந்த கல்கராக்கு சிரிப்பா வரும். என்னப்பா தம்பி, உன்னை இந்த பூமி முழுங்கிருச்சா, சூப்பரும்பா, இதெல்லாமே கடவுள் பண்ண வேலையாமா, என்ன இவ்வளவு நேரம் நீ உயிரோட இருக்கதான் என்னால நம்பவே முடியலம்பா. இதெல்லாம் கேட்டு காண்டான நோலாண்டு அப்படியே ஒரு கத்துவான். அந்த இடமே அதிரும். அதை பார்த்துட்டு கல்கராவே ஒரு செகண்ட் மிரண்டுருவான். அப்படியே கேப் விடாம மகனு கத்திட்டே இருப்பானா. அப்படியே சாயந்தரமும் ஆகிருது. அவ்வளவுதான், ஊர் மக்கள்லாம் செரிமோனிக்கு ரெடி பண்ணுங்க, இங்க புடிச்சு வச்சிருக்க அத்தனை பேர்த்தையுமே சாக்ரிஃபைஸ் ஆல்டருக்கு கூட்டு போங்க, எல்லாத்தையுமே கொத்தா காடுக்கு பலி கொடுக்கணும் அப்படின்ட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு போவானுங்களா. எல்லாருமே சொல்லி பாப்பானுங்க, இன்னும் 2 மணி நேரம் இருக்கு, எப்படி எங்க தலைவர் வந்துருவாரு, ப்ளீஸ் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னு எவ்வளவு கேட்டு பாப்பானுங்க. ஆனா அவங்க கேட்கற மாதிரி இல்ல. அதே நேரம் இங்க நோலாண்டும் வெளியில வந்த பாடு இல்ல. அங்கேயே தான் கல்கரா உட்கார்ந்துட்டு இருக்கான். சூரியன் மறைய போது, உங்க ஆளுங்க தலையெல்லாம் கிரவுண்ட்ல உருள போகுது, கடவுளை எதிர்த்தா இப்படி தாண்டா ஆகும்னு சொல்லிட்டு வருவானா. உடனே நோலாண்டு, ஆமா நீ எதுக்காண்டி பயப்படுற, தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பார்த்து நீ பயப்படுற மாதிரியே எனக்கு தெரியுதும்பா. உடனே கல்கராக்கு செமையா காண்டாவும், எதுக்கு தப்பான விஷயத்துக்காண்டி எல்லாம் மக்களோட உயிரை கொடுக்குறீங்க, நீங்க சாக்ரிஃபைஸ் பண்றது எல்லாமே வேஸ்ட், அது எல்லாமே ஒரு தேவையில்லாத சாவுதான், எதுவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க போதில்லைன்னு சொல்லுவான். உடனே கல்கராக்கு காண்டாயி காலை வச்சு மிதின்னு மிதிச்சு தள்ளுவான். என்னன்னா காலங்காலமா இவங்க இங்க வாழ்ந்துட்டு வர்றாங்க, இந்த பாரம்பரியம் தான் அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு பாஸ் ஆகி வந்துகிட்டே இருக்கு. சோ அது எல்லாத்தையுமே வெளியில இருந்து வந்த நீ தப்புன்னு சொல்றியா அப்படின்ட்டு கேப் விடாம அடிச்சு தலையிலேயே காலை வச்சு மிதிச்சு, நீ என்ன கடவுளை விட பெரிய ஆளான்னு கேட்பான். உடனே நோலாண்டுக்கு காண்டாயிரும், அடே பண்ணிப்பயல, மனுஷனோட உசுறு நீ சொல்றதெல்லாம் விட உயர்ந்ததா வெண்ண, அத முதல்ல புரிஞ்சுக்காம்பான். அதே நேரம் அந்த சாக்ரிஃபிஷியல் ஆல்டர்ல எல்லாத்தையுமே கொண்டு போய் நிக்க வச்சாச்சு. அவ்வளவுதான், மொத்தமா காலி பண்ணுன்னு முடிவே பண்ணிட்டானுங்க. அதுவும் எப்படி எரிச்சு கொல்ல போறானுங்களாமா. கூடவே அந்த பொண்ணையும் கையை கட்டி அனுப்பி விட்டுருப்பானுங்க. இங்க நோலாண்டு வண்டியா திட்டுவான். என்னன்னா எதுவுமே தெரியாத ஒரு இன்னசென்ட் கேர்ளை இந்த மாதிரி சாவடிக்கணும்னு அனுப்பி விடுறீங்கல்ல, உங்களுக்கு எல்லாம் மனசாட்சி இருக்கா, நீங்க எல்லாம் மனுஷங்கன்னு சொல்லிக்கிறதுக்கு தகுதியே இல்லாதவங்க, உங்களுக்கு எல்லாம் எதை பத்தியும் கவலையே இல்லாமா. அப்பதான் கல்கரா ஒரு மேட்டர் சொல்லுவான், அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, இவனோட பொண்ணு தானாமா. அட பாவி சண்டாலா, உன் பொண்ணையாடா கொல்ல பார்த்தேன்னு கேட்பான். அவன் என்ன சொல்லுவான், உங்களுக்கு கடவுளோட பவர் என்னன்னு இன்னும் முழுசா தெரியல, அதை எங்க பிரீஸ்ட் பாத்திருக்காரு, சோ அவங்க என்ன சொல்றாங்களோ அது எல்லாத்தையுமே நாங்க கேட்டுதான் ஆகணும், அதை விட்டுட்டு எங்க சில்ட்ரன்ஸோட உசுருக்காண்டி எல்லாம் போய் பிச்சை கேட்க முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே திடீர்னு ஒரு பாம்பு அங்க வரும். இதுதான் இந்த காஷி காடுன்னு ஒண்ணு கொன்னால அதோட சைல்டாமா. சொல்ல போனா இது சின்னதாமா, இதோட பேரண்ட கொன்னால இனி இப்ப இது உன்னைய சாப்பிட போகுதுன்னு சொல்லுவானா. அப்பதான் நோலாண்டு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லுவான். என்னன்னா 60 வருஷத்துக்கு முன்னாடி நோலாண்டோட லேண்ட்ல 1000 பேருக்கு மேல கினட்சு பிளேகால செத்து போனாங்க. இப்ப அந்த பிளேக் தான் உன்னோட வில்லேஜுக்கும் வந்திருக்கு. இப்ப எல்லாம் அந்த டிசீஸ்க்கெல்லாம் யாருமே சாகிறது இல்ல, அது ஏன்னு தெரியுமாடா வெண்ண, அதுக்கு நாங்க கியூர் கண்டுபிடிச்சிட்டோம், அந்த மருந்து என் கையிலேயே இருக்கும்பா. அந்த கை ஆனா கீழே மாட்டிட்டு இருக்குது, அதுதான் கோனாட்ரியோட பட்டை, அதுல இருந்து தான் கொனினை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கணும், அதை யூஸ் பண்ணி தான் கியூர் பண்ணணும். இப்ப மட்டும் இவன் கல்கராவோட வில்லேஜுக்கு ரிட்டர்ன் ஆனானா அவனால இப்ப மொத்த வில்லேஜையுமே காப்பாற்ற முடியும். இந்த பஞ்சாயத்தை சரி பண்ண எத்தனை பேர் எவ்வளவு நேரம் செலவு பண்ணிருக்காங்க தெரியுமா. ஆனா உங்களுக்கு அப்படி இல்ல, அட்வான்ஸாவே இந்த பஞ்சாயத்துக்கு ஒரு கியூர் கிடைச்சிருக்கு. ஆனா அதை நீ புரிஞ்சுக்காம செரிமோனிஸ்னு சொல்லி அந்த மக்கள் எல்லாத்தையுமே இன்சல்ட் பண்ணிட்டு இருக்க. நான் ஆக்சிடென்ட்ல செத்தாலும் இந்த பாம்பு கடிச்சு செத்தாலும் அதை பத்தி கவலை இல்ல, ஆனா உன்னோட வில்லேஜ் அந்த டிசீஸோட சாபத்தாலேயே சாக போகுது, நீ கடைசி வரைக்கும் கடவுளுக்கு பயந்துகிட்டே இருந்து காட்டுத்தனமா கத்திட்டு இருக்கும் போது அந்த பாம்பு வந்து ஒரே கவா வரும். அப்ப கல்கராக்கு அவன் மேல நம்பிக்கை வந்துடும். அந்த பெரியவரும் அவனோட வார்த்தையில உண்மை இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு சாப்பிட வந்த பாம்பை ஒரே அடிச்சு போட்டு அது மேல நின்னுட்டு, இப்ப நான் எதை கொண்டேன்னு கேட்பான். இதுக்கு பேரு தான் பாம்புன்னு சொல்லுவானா. நான் என்னோட கட்டளையை மீறி ஒரு காடை கொண்டு இருக்கேன், ஆனா இதை நீ வெறும் பாம்புன்னு சொல்ற, உண்மையை சொல்லி எங்க வில்லேஜுக்கு வந்திருக்க டிசீஸை கியூர் பண்ண முடியுமான்னு கேட்பான். நோலாண்ட் அப்படியே லுக் விடுவானா, நிஜமாவே கியூர் பண்ணுவியான்னு அழுதுகிட்டே கேட்பான். நோலாண்ட் கேத்தா என்னால முடியும்னு சொன்ன உடனே அங்க இருக்க பாறையை உடைச்சு அவனை காப்பாத்தி கூட்டு போவான். அப்படியே கட்
பண்ணி அன்னைக்கு நைட்டு காட்டுறாங்க. எல்லாத்தையும் எரிக்கணும்னு சொல்லி சாக்ரிஃபிஷியல் ஆல்டருக்கு கூட்டு போனாங்கல்ல, அங்க எந்த சம்பவமே நடந்த மாதிரி இல்ல. என்னடான்னா நோலாண்ட் மேல எல்லாத்துக்குமே நம்பிக்கை வந்துருச்சு. கல்கராவும் கூட சேர்ந்துக்கிட்டான்ல, அதனாலேயே எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வில்லேஜ் மக்கள் எல்லாத்துக்குமே அந்த மெடிசனை கொடுப்பாங்க. அவ்வளவுதான், எல்லாத்துக்குமே கியூர் ஆக ஆரம்பிச்சிடும். உடனே சந்தோஷம் தாங்க முடியாது. ஆஹா, நம்ம தப்பிச்சிட்டோம், நம்ம சாகலன்னு கல்கராக்கெல்லாம் ரொம்ப ஹாப்பி. ஏன்னா பலி கொடுக்க இருந்த பொண்ணு தப்பிச்சிட்டா. உடனே எல்லாத்துக்கும் ஆட்டம் பாட்டம் ஒரே கொண்டாட்டம் தான். நோலாண்டுக்கு வேற பயங்கரமான அடியா, அவனை எல்லாம் படுக்க போட்டு ட்ரீட்மெண்ட் வேற லெவல்ல நடக்கும். மக்கள் எல்லாம் ராத்திரி பகல் பார்க்காம எல்லாம் என்ஜாய் பண்ணுவாங்க. சோ இப்போ நோலாண்டோட கூட்டமும் கல்கராவோட கூட்டமும் ஒன்னு சேர்ந்துட்டாங்க. ஒரு நாள் எல்லாம் காட்டுக்குள்ள வந்துட்டு இருக்கும்போது என்ன ஆகும், குட்டியா ஒரு பாம்பு ஒண்ணு வருமா. அது என்னன்னு பார்த்தா இவங்க காஷி காடுன்னு சொன்னாயிலே அதோட பேர குழந்தையாமா. இது என்ன இருந்தாலும் ஒரு பாம்பு தானேன்னு சொல்லி ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி சிரிச்சிட்டு இருப்பானுங்க. எதுக்கு இவனுங்க சிரிக்கிறானுங்கன்னே தெரியல. ஏன்னா நேத்து தான் மாத்தி மாத்தி கொன்னுறலான்னு முடிவுல இருந்தானுங்க. ஆனா இப்போ நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டானுங்க. கல்கரா வில்லேஜ்ல இருக்கவங்க கூடயே ஃப்ரெண்ட் ஆக மாட்டான். ஆனா இப்போ நோலாண்டு கூட ரொம்ப க்ளோஸா ஃப்ரெண்ட் ஆகி அவ்வளவு ஜாலியா சிரிச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கல்கரா ஒரு சீக்கிரட்டான இடத்துக்கு கூட்டு போவான். அப்படி இவங்க போயிட்டு இருக்கும்போது டங்கு டங்குன்னு அந்த பெல்லோட சவுண்ட் இது எங்க இருந்து கேக்குது என்னன்னு கேட்டவன வா நான் கூட்டு போறேன்னு சொல்லி அந்த சீக்ரெட் பிளேஸ்க்கு கூட்டு போவான். ஒரு செகண்ட் எல்லாருமே பார்த்துட்டு வாயை பொளந்துருவாங்க. என்னடான்னு பார்த்தா அதுதான் சிட்டி ஆஃப் கோல்டு. அப்படியே அந்த இடம் மொத்தமும் தக 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 தகன்னு கோல்டாலேயே பில்ட் பண்ணிருப்பாங்க. அந்த இடத்துல தான் அந்த பெரிய சைஸ் பெல்லு இருக்கும். சுத்தி முத்தி காட்டுறாங்க. ஒரு இடம் விடாம எல்லா இடமுமே பியூரான தங்கம். நோலாண்டோட ஆளுங்களும் நோலாண்டும் வாயை பொளந்துருவான். இப்படி ஒரு அதிசயத்தை அவங்க இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்ல. அப்படின்னா ஷண்டோரானா சிட்டி ஆஃப் கோல்டு, இதுதான் அந்த உண்மையான ஷண்டோரா சிட்டி. நோலாண்டெல்லாம் பார்த்துட்டு நான் என்ன கனவுல இருக்கனான்னு கேட்டு அப்படியே பதறதோட அத்தனை பேருமே வாயை பொளந்துட்டானுங்க. கொக்காமக்கா இந்த மொத்த சிட்டியுமே கோல்டுன்னு. உடனே சந்தோஷம் தாங்க முடியாம அது எல்லாத்தையுமே எடுக்க போவானுங்களா. நோலாண்டு வேண்டாம் ஸ்டாப் பண்ணுங்கன்னு தடுப்பான். ஆனா கல்கரா ஒரு பிரச்சனையும் இல்ல, உங்களுக்கு எவ்வளவு கோல்டு வேணுமோ எடுத்துக்கங்க, எடுத்து உங்க கப்பல்ல நிறையாமா. எல்லாத்துக்குமே செம ஷாக்கு, என்ன அவனே எடுத்துக்கங்கிறானேன்னு. அது மட்டும் இல்லாம மத்த ட்ரெஷர் எல்லாம் எங்க இருக்குன்னு சொல்லி காட்ட சொல்லுவான். நோலாண்டுக்கே கஷ்டமா இருக்கும். ஏன்னா இது இவங்க பாரம்பரியமா வாழ்ந்துட்டு இருக்க இடம். அப்படி இருக்கிற இடத்துல இருந்து இது எல்லாத்தையும் எடுத்துட்டு போனா தப்பு தானே. இதெல்லாம் அவனுக்கு பஞ்சாயத்தே இல்லையாமா. வில்லேஜ் மக்கள் எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க. ஏன்னா ஒரு பயங்கரமான டிசீஸ்ல இருந்து இவங்க மொத்த வில்லேஜையுமே காப்பாத்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, அதனால எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கங்க. நோலாண்டோட ஆளுங்க எல்லாம் அடிச்சு பிடிச்சு சந்தோஷமா ஓடுவானுங்க. ஆனா நோலாண்டுக்கு அப்பவுமே இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஏன்னா இவங்க ட்ரைபலே இதை பாதுகாத்துட்டு வர்றாங்க. அதை எடுத்துட்டு போனா தப்பு தானேன்னு சொன்னா இதை விட முக்கியமான ஒரு விஷயம் ஒண்ணு இருக்காமா. சோ இவங்க இந்த சிட்டியை ப்ரொடெக்ட் பண்ணாயிலே தவிர கோல்டே இல்லன்னு சொல்லி கூட்டு போவான். இங்க இவனுங்க எல்லாம் உள்ள போய் செக் பண்ணி பார்க்கும்போது ஏகப்பட்ட தங்கம் பூச்சி போட்டுட்டு இருக்க தங்கத்துல அப்படியே பூந்து விளையாண்டுட்டு இருப்பானுங்க. இங்க கல்கரா நோலாண்ட கூட்டு போய் ஏதோ கல்வெட்டு மாதிரி ஒண்ணு காட்டுவானா. என்னது இதுன்னு கேட்டா இதுக்கு பேரு தான் பானகிளிஃப். எங்க வரலாற இதுலதான் எழுதியிருக்காங்க. ஆனா எங்கள்ல யாருக்குமே இதை படிக்க தெரியாதும்பா. இவங்க முன்னோர்கள் தானே இதை எழுதியிருக்காங்க, அப்புறம் ஏன் படிக்க தெரியாதுன்னு கேட்டா இவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரே விஷயம், இந்த ஷண்டோரா சிட்டில இருக்க எல்லாருமே இங்க இருக்க கோல்டை விட இந்த கல்லுக்காண்டி தான் கஷ்டப்பட்டு சண்டை போட்டுருக்காங்களாமா. சோ இது வரைக்கும் அவங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த கல்லை ப்ரொடெக்ட் பண்ணிட்டே வர்றாங்க. அடுத்தடுத்த ஜெனரேஷனோட மெயின் டியூட்டியே இந்த கல்லை தான் பாதுகாப்பா பாத்துக்கணும். இதுதான் இவங்களுக்குன்னு இருக்க ஒரே ஒரு ப்ரூஃப் ஆமா. அண்ட் அது மட்டும் இல்லாம இவங்க முன்னோர்களை தான் இவங்க தெய்வமா வணங்குறாங்க. சோ அப்படி இருக்கும்போது அவங்க விட்டுட்டு போன இந்த விஷயத்தை ப்ரொடெக்ட் பண்றது இவங்க கடமை இல்லையா. இதெல்லாம் நோலாண்டுக்கு பெருசா தெரியல. மேல இருக்கே ஒரு பெரிய சைஸ் பெல்லு, அதை பார்த்துதான் மிரண்டுட்டான். அப்பதான் கல்கரா ஒரு விஷயத்த சொல்லுவான். என்னன்னா அந்த பெல் அடிக்கிறாங்கல்ல, அது வந்து ஹெவன்ல இருக்கவங்க முன்னோர்களை கூப்பிடுறதுக்கான வார்த்தைகளாமா. இதை அடிச்சுதான் நாங்க இருக்கோம் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டா அவங்க வருவாங்கன்னு ஒரு நம்பிக்கை. அதனாலதான் இந்த பெல்ல அடிக்கடி அடிச்சுக்கிட்டே இருப்பாங்களாமா. இந்த சவுண்டு தான் ஷண்டோராக்கே ஒரு பெருமையை தேடி தருது. அப்படி இப்படின்னு பயங்கரமா சொல்லுவான். அண்ட் அது மட்டும் இல்லாம இவங்க எதுக்காகவும் பயந்து ஓடவும் மாட்டாங்களாம், ஒளியவும் மாட்டாங்களாமா. இந்த சிட்டில இருக்க எல்லாருமே இந்த பெல்ல ஃபயர் ஆஃப் ஷண்டோரான்னு சொல்லுவாங்க. இப்பதான் நோலாண்டுக்கே புரியுது ஏன் இதோட சவுண்டு இந்த அளவுக்கு மாசா இருக்குன்னு. ஆமா, இவங்க கப்பல்ல அவ்வளவு மலை இடியில வந்துகிட்டு இருக்கும் போது சுத்தி யாரு கத்தினாலும் என்ன நடந்தாலும் ஒண்ணு கேட்காது. ஆனா அந்த சவுண்டு நோலாண்டுக்கு கேட்டுதானே இவங்க இவ்வளவு தூரம் வந்தாங்க. அதனாலதான் இப்ப இந்த வில்லேஜ் மக்களே உயிரோட இருக்காங்க. அப்ப அந்த பாம்பு வந்து நிக்குமா, நீயும் மத்தவங்கள மாதிரியே பெருசா வளர போறியான்னு கேட்பான். அது புசு புசுன்னு கத்திட்டு இருக்கும். உடனே கல்கரா கிண்டல் பண்ணுவானா, எல்லாம் விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருப்பாங்க. அப்புறம் கல்கரா நோலாண்டு கிட்ட தெளிவா சொல்லிடுவான், உனக்கு எவ்வளவு நாள் இங்க இருக்கணுமோ இருந்துக்க, 400 வருஷத்துல இது வரைக்கும் வெளியாளுங்க யாரையுமே உள்ள விட்டது இல்ல. நோலாண்டு தான் முதல்ல வந்திருக்க கெஸ்ட், அதனாலயே உன்னை நான் நல்லபடியா ட்ரீட் பண்ணுவேன்பா. நோலாண்டு எனக்கு இந்த காட்டுக்குள்ள இருக்க செடி மரங்கள் எல்லாத்தையுமே பார்க்கணும், அப்பதான் பிளேகுக்கு வேற ஏதாச்சும் மெடிசன் இருக்கான்னு செக் பண்ண முடியுங்கிற மாதிரி சொல்லுவானா. அப்ப அவனுக்கு ஆளுங்க காமடோர் மேப்னு கத்திட்டே வருவானுங்க. அது மட்டும் இல்லாம லாக் போஸ் ஆக்சுவலா இங்க இன்ட்ரூடர்ஸ் வருவாங்கல்ல, அவங்க எல்லாத்தையுமே கல்கரா வெளுன்னு வெளுத்து அவங்க கிட்ட இருந்து ஆட்டைய போட்டு வச்சிருக்கான். அது மட்டும் இல்லாம இந்த ஐலாண்டோட மேப்பையும் பாப்பானுங்க. பாக்குறதுக்கு மண்ட ஓடு மாதிரியே இருக்கும். அண்ட் ஜெயான்னு வேற எழுதி இருக்கும். அப்புறம் தான் இன்னொரு மேட்டர் சொல்லுவான், சண்டோரானாலே ஸ்கல்லோட ரைட்டு கண்ணாமா. அது மட்டும் இல்லாம இவங்க இருக்கிற சிட்டியோட லொகேஷனும் இதாங்கிற மாதிரி சொல்லுவான். அப்படியே கட் பண்ணா இந்த ஊர் மக்கள் எல்லாம் சாப்பிடுற சாப்பாடெல்லாம் ஒரே மாதிரி தானே இருக்கும். சோ நோலாண்டு டிஃபரெண்டான கிராப்ஸ் எல்லாம் கொடுத்த உடனே அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம். அவங்ககிட்டயே சில பல சீட்ஸ் எல்லாம் இருக்குமா, அது எல்லாத்தையுமே கொடுப்பான். அவங்களுக்கு இதை சாப்பிடலாமான்னு டவுட் இருக்கும். ஆனா இவன் மேல இருக்க நம்பிக்கையில எல்லாம் சாப்பிடுவாங்க. அப்புறம் என்ன, ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான். டெய்லி நைட்டு ஒரே என்ஜாய்மெண்ட். அதுக்கப்புறம் நோலாண்டு பண்ற எல்லா விஷயத்துக்குமே கல்கரா கூடவே இருந்து ஹெல்ப் பண்ணுவான். இப்படியே நாட்கள்
ஜாலியா என்ஜாய் ஃபுல்லா பண்ணாதான் போயிட்டு இருக்குது. அடுத்த நாளுங்கும் போது மறுபடியும் வேலையை பார்க்கணும். டெய்லி நமக்கு கேம்ப் ஃபயர் பார்ட்டி தான் சூப்பரா இருக்குன்னு நோலாண்டோட ஆளுங்கெல்லாம் செம ஜாலியா சொல்லிட்டு போவாங்க. கட் பண்ணா ஒரு சின்ன பொண்ணு தேம்பி தேம்பி அழுவா. எதுக்காக டாக்டரும் மத்தவங்களும் இந்த மாதிரி பண்ணாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு பயங்கரமா அழுவா. உடனே அவங்க அம்மா நேரா வீட்டுக்குள்ள கூட்டு போயிருவாங்க. லாஸ்ட் நைட் ஏதோ பெரிய பஞ்சாயத்து ஆயிருக்கு போல. அந்த ஷண்டோரா மக்களுமே செம கால்ல இருப்பாங்க. ஆனா அந்த ஊரோட பெரியவர் தான் லாஸ்ட் நைட் நடந்த மேட்டரை யாரும் பேச வேண்டாம், சைலண்டா இருக்க சொல்லுவான். எப்படியும் அவங்க கொஞ்ச நாள்ல கிளம்பிடுவாங்க, இது வரைக்கும் யாரும் எதுவும் பண்ணக்கூடாதுமா. அவங்க எல்லாத்துக்குமே என்ன கவலைனா, இன்னமும் நம்மளால அவங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல, அவங்க இப்படி பண்ணுவாங்கன்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்ல. என்னதான் அவங்க மெடிசன் கொடுத்தாலும் அவங்க கடவுளை கொண்டவங்க தானே, இப்படிதான் இருப்பாங்க அப்படி இப்படின்னு அவங்க மேல ஒரே கம்ப்ளைண்ட். ஆனா என்ன பஞ்சாயத்துன்னு சொல்லல. அந்த வில்லேஜோட பெரியவர் தான் உங்க கோவத்தெல்லாம் உள்ள வச்சுக்கிட்டு சைலண்டா இருங்க, அவங்களே போயிருவாங்கன்னு அமைதி பண்ணி வைப்பாரு. இல்லன்னா அவ்வளவுதான், எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நோலாண்டையும் அவன் ஆளுகளையும் அட்டாக் பண்ணிருப்பாங்க. அந்த டைமுங்கும் போது நோலாண்டு அவங்க ஆளுகளை வந்து கல்கரா எங்க ஆளை காணுமேம்பா. வில்லேஜ் மக்கள் யாருமே கண்டுக்காம மூஞ்ச திருப்பிக்கிட்டு அவங்க பாட்டுக்கு வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்திக்குவாங்க. என்ன ஆச்சு இவங்களுக்கு, ஏன் சடனா அப்படி பண்றாங்க? சரி கல்கரா எங்கன்னு சொல்லி கேட்பான். அப்ப அந்த சின்ன பையன் இருந்துகிட்டு, நீங்க எல்லாம் வெளியாளுங்க, உங்க மூஞ்ச பார்க்க கல்கராக்கு சுத்தமா புரியல, எப்ப நீங்க இங்க இருந்து போறீங்கன்னு மூஞ்சல் அடிச்ச மாதிரி பேசிடுவான். நோலாண்டுக்கு ஒண்ணுமே புரியல, ஏன் சடனா இவ்வளவு கோவமா பேசுறாங்கன்னு. கூட்டத்துல ஒருத்தன் ஏன்டா அப்படி நடந்துக்கிறீங்கன்னு கேட்க வருவான். ஆனா நோலாண்டு அதெல்லாம் வேண்டான்னு தடுத்து, நம்ம வேலையை பார்ப்போம், இன்னும் காட்டுக்குள்ள ஏகப்பட்ட இடம் செக் பண்ண வேண்டியிருக்குன்னு சோகமா சொல்லுவான். இங்க கல்கரா கிட்ட நோலாண்டு உன்னை தேடிட்டு இருக்கான்னு போய் சொன்னா, அவனை பார்க்க எனக்கு விருப்பம் இல்ல, திருப்பி அவனை பார்த்தா கண்டிப்பா கொன்றுவேன்னு கொலவெறியோட சொல்லுவான். அந்த அளவுக்கு அவன் மேல என்ன காண்டுன்னு தான் தெரியல. அப்படியே அன்னைக்கு நைட் ஆகுது. எப்பவுமே ஷண்டோரா அந்த பெல்ல அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா இப்ப அந்த பெல்ல அடிக்கவே இல்ல. இந்த மாசத்துல இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி நடக்கிறது. அப்ப நோலாண்டா அவங்க டாக்டர் கிட்ட, இன்னும் 2 நாள்ல இங்க இருக்க கார்டு எல்லாத்தையுமே செக் பண்ணி முடிச்சிடலாம், 3 நாள்ல நம்ம இங்க இருந்து கிளம்ப போறோம், 3 நாள்ல எவ்வளவு என்ஜாய் பண்ண முடியுமோ பண்ணிக்கிங்கிற மாதிரி சொல்லுவான். டாக்டருக்கு இந்த ஐலாண்ட்ல இருக்கவே புரியலையாமா. ஏன்னா திடீர்னு எவன் எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு சொல்லவே முடியலையே. நம்ம டியூட்டியை முடிச்சுட்டு கிளம்பலாம், இப்ப போய் ஒழுங்கா தூங்குங்கன்னு சொல்லுவான். அப்ப அவங்க பேசினதெல்லாம் நோலாண்டு யோசிச்சு பாப்பான். என்னன்னா கல்கரா பேசாம நோலாண்ட இங்கே இருக்க சொல்லுவான். ஆனா நோலாண்டுக்கு ஒய்ஃப் குழந்தைங்க எல்லாம் இருக்காங்களாமா, அதனால என்னால இங்க இருக்க முடியாது, நான் போய் தான் ஆகணுங்கிற மாதிரி சொல்லுவான். இவ்வளவு க்ளோஸா இருந்தவங்க எதுக்கு திடீர்னு விரட்ட ஆரம்பிக்கிறாங்கன்னு குழப்பமாயி குடுன்னு கல்கராவை பார்க்க வேகமா ஓடுவான். அப்படி போனவன் நேரா அந்த சிட்டி ஆஃப் கோல்டுக்கு போய், டே கல்கரா நீ இங்க தான் இருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஒழுங்கா வெளியே வா, நான் உங்ககிட்ட பேசணும், எனக்கு இங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல, என்னாச்சுன்னு ஒழுங்கா சொல்லு, நாங்க இன்னும் கொஞ்ச நாள்ல கிளம்பிடுவோம், இந்த மாதிரி ஒரு சண்டை போட்டு நம்ம பிரியணும்னு நான் ஆசைப்படலங்கிற மாதிரி சொல்லுவான். அந்த டைமுங்கும் போது கல்கராவோட ஈட்டி வந்து அவனை குத்த வரும். ஜஸ்ட் மிஸ்ல நோலாண்ட் எஸ்கேப். ஆனா மூஞ்சில லைட்டா கிழிச்சிரும். ஏன்டா கல்கரா என்னாச்சுன்னு கேட்டா, மூஞ்ச காட்டாத, ஒழுங்கா இங்க இருந்து போயிருன்னு கொலவெறியோட சொல்லுவான். உடனே கல்கரா வெளியே வான்னு சொல்லி நோலாண்டு கத்துறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.